இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா 2 டீ. சரிப்பா. இந்தாப்பா. கொடுங்க கொடுங்க. இன்னொன்னு. வீரா இந்தா. என்கிட்ட சரியா தான் பேச மாட்ட, ஒரு டீ கூடவா குடிக்க மாட்ட? குடி வீரா, உன்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டே டீ தானே. அப்பாடா, நல்ல வேலை வாங்கி மூஞ்சில ஊத்தல. வீரா, நீ இப்படி கடுகடுன்னு இருக்கிறது உனக்கு சூட்டே ஆகல. எப்பவும் போல ஜாலியா ஹாப்பியா அது நீ என்கிட்டயும் சொல்லுவல்ல, உன்னோட சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் வேற யாரும் டிசைட் பண்ணிடக்கூடாது. யாருக்கு அழுகணும் யாருக்கு முறைக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும்னு. அந்த மாதிரி தானே அவளும். சி, அவ செஞ்சது நியாயம்னு நான் பேசல. அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச ஒரு விஷயத்துக்காக நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் கெடுத்துக்கணும்? மூஞ்சி அப்படி வச்சுக்காதடா தங்கம், சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணலாம்ல, என் மனசு கொஞ்சம் நிம்மதியாகும். அண்ணே சொல்லுமா. அண்ணே ஒரு பிஸ்கெட். இந்த தாரமா. அண்ணா ஒரு பிஸ்கெட் எவ்வளவு நான் எடுக்கிறேன்பா. வந்துரும், நீ குடி. அண்ணா வாங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க, கொடுங்க. அவசரம் புரியாம. சாரி சாரி, இந்தா இந்தா. வீரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஹாப்பி மேரிட் லைஃப். எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கப்பல் நீங்க தான். சரி, நான் போயிட்டு வரேன். பாய் வீரா. பாத்தியா, இதுதான் மது. அவ தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு மாறிட்டா பாரு. அவளை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். ஆமா, அப்படியே எல்லாம் தெரியும். நல்ல பொண்ணுடி. சரி, என் சைட்லயும் தப்பு இருக்கு. நீ சொன்ன மாதிரி நானும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். இல்ல, எனக்கு புரியல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு பொண்ணு ஒரு பையனை மனசுல நினைச்சிட்டு ஒரு செகண்ட்ல எல்லாம் தூக்கி போட்டுற முடியாது. அவ மாறிட்டான்ல, என்னால நம்பவே முடியல. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். மாறிட்டா அவ. நல்லா தெரியும்ல. இந்த பாரு, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, உட. சாரி வீரா. எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. அவளை என்னால நம்பவே முடியல. எப்பவும் நான் அவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருப்பேன். நீயும் அதே மாதிரி இருந்தா நம்ம 2 பேருக்கும் நல்லது. என்ன? ஓகே. சிரிக்காத. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. அண்ணே, ஒன் மோர் டீ. டீயா? சூப்பரா இருக்கு. எப்படி? பரோட்டா மாவுல மாறம் கை வச்சா தப்பாயிடுமா? உன்னை இப்படி பார்க்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ சிரிச்சாதாண்டி எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்கும்போது நீ அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இங்க பாரு, இந்த மாதிரி சோகமா இருக்கிறது, முறைச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது இதெல்லாம் வேணாம். இவ்வளவு ஆசையா புருஷங்கார மதிச்சு ஊட்டி விடுறான், பதிலுக்கு ஏதாவது வருமானு பார்த்தா ஏண்டா, ஏதாவது பிரச்சனையா? ஏய், சொல்லுடா.
இல்லப்பா, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதான் அவன் கோவமா இருக்கான். என்ன தப்பு? நானா ம்? என்னண்ணா நீ? அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், நீ எல்லாத்தையும் தோண்டி துருவி கேட்டுட்டு இருப்பியா? டேய், உங்க சண்டையெல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல சமாதானம் ஆயிடணும். ரொம்ப நாள் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வெய்யே, அதுவே பழக்கமாயி கடை வரைக்கும் வந்து முறுக்கிட்டு நிக்கிற மாதிரி ஆயிடும். ஒருத்தருக்குள்ள பேசி சரி பண்ணிக்கங்க. சரிங்கப்பா. போட. என்ன வள்ளி? நான் விடுண்ணா, அவங்க 3 பேரும் சின்ன வயசுல எப்படி அடிச்சுப்பாங்க. அதுக்கு இப்ப எவ்வளவோ தேவலாம். மாறனை பத்தி உனக்கு தெரியும்ல, என்ன ஆனாலும் அவனுங்க அண்ணனுங்களே விட்டு கொடுத்துட மாட்டான், காத்தியும் விட்டுற மாட்டான். நீ இத பத்தி எல்லாம் யோசிக்காதனா, அப்படியே விட்டேன்னா அது தன்னால சரியாயிடும். டேய் இங்க வாடா, இங்க வா. என்ன? நீயும் கார்த்தியும் பேசிக்க மாட்டீங்களா? என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதான் அண்ணனா அவன் கண்டிச்சான். அண்ணனா? ஏய் மேலே தீரு. மாறா, ஏய் மாறா, ஆ இந்தா என்னது? பஃப்ஸடா. ஈவினிங் பானிபூரி சாப்பிடலாம், நீ சொன்ன மணியான கடையில. அப்பாடா, சமாதானம் ஆயிட்டாங்களா? இப்பதான் நிம்மதி. ஓகே. கார்த்திக் மாமா இந்தாங்க. வலிமா, பஃப்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு வேணாம் வீரா. அக்கா இந்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்துருங்க. எல்லாம் சரியா வந்துருச்சுனா. வீரா, என்ன எல்லாருக்கும் பப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க? என்ன விசேஷம்? அது அது ஒண்ணும் இல்ல வலிமா, சும்மா தான் வாங்கிட்டு வந்தேன். ராகவா, ஏ ராகவா, ஜோ வெளியே வாயா. உள்ள என்ன பண்ற? வெளில வாயா. ஜோ வெளியே வர போறியா இல்லையா? மாறா, யார் அந்த ஆளு? மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். தெரியலையே.